மாதம் 8 நாள் 13 புதன்கிழமை மே 27, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். வாருங்கள், தமிழகத்தில் சுற்றுச்சூழலுக்காக பணி செய்து வரும் அனைவரும் பல்லடம் வனம் ஃபவுண்டேஷன் வளாகத்தில் ஒன்று கூடுவோம். சுற்றுச்சூழல் நிறைந்த தமிழகத்திற்கு பொறுப்பேற்போம். அன்புடன் அழைக்கிறார் நல்லூர் வட்டம் சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர் சக்கரவர்த்தி. நாள் மே 30, 31 சனி மற்றும் ஞாயிறு. நீங்கள் இதில் பங்கு பெற 974334000387 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். சென்னையில் அறிவின் அருவி. மே 28 வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் அருகில் சூளைமேடு சௌராஷ்டிரா நகர் முதல் தெரு சவுத் இந்தியா நர்சிங் பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெறவிருக்கிறது. திருமதி தேவி கண்ணன், ஹீலர், காஸ்மோ கிளாசிக்கல் அக்யூ ஹீலிங் சென்டர் அவர்கள் தலைமை வகிக்கிறார். திரு பாஸ்கர் கோதவர்த்தி, நீர்நிலை பாதுகாப்பு ஆர்வலர், வழிகாட்டி பரிசினை பெறுகிறார். சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவியின் தலைப்பு உள்ளத்திலும் உலகத்திலும் நெருக்கடி. ஒரு நபருக்கு 3 நிமிடங்கள் வீதம் 10 நபர்களுக்கு பேச வாய்ப்பளிக்கப்படுகிறது. பேசுவதற்கான குறிப்புகளாக மனித பண்பு, மனித உறவு, பொருளாதாரம், நாடுகளிடையே போர், பருவநிலை மாற்றம் போன்ற இவற்றில் ஏதாவது ஒன்றினை எடுத்துக்கொண்டு தலைப்புடன் தொடர்பு படுத்தி பேசலாம். நிகழ்வு குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி நடைபெறுமாதலால் இதில் கலந்து கொள்பவர்கள் 10 நிமிடங்கள் முன்னதாகவே வருவது நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரம் என்கிறார் நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சிவகங்கை மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி யோகேஸ்வரி. மே 22 சிவகங்கை மாவட்டத்தில் கல்வி கோயில்களை கண்டறியும் சுற்றுப்பயணத்திற்கிடையில் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக பேராசிரியை செந்தமிழ் பாவை அவர்கள், காரைக்குடியில் நல்லூர் வட்டம் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களித்து வரும் பெருமாள் ஐயா, லட்சிய ஆசிரியர் முகாமில் பங்கு கொண்ட ஸ்டீஃபன் ஆகியோர் இல்லங்களுக்கு சென்று சந்தித்து நல்லூர் வட்டம் ஓர் குடும்பம் என்பதற்கு வலு சேர்த்ததாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். இதில் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி அவர்களும் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் மாவட்டம் வந்து சேர்ந்த யோகேஸ்வரி மாணிக்க மாணவர் வந்தித் இல்லம் சென்று அவரது அம்மாவிடம் நல்லூர் வட்டம் மற்றும் வந்தித் பற்றி பேசிவிட்டு காலை சிற்றுண்டி அவரது இல்லத்திலேயே முடித்து பின் வேதாரண்யம் லட்சிய தம்பதியர் வைத்தியநாதன் மற்றும் மல்லிகா ஆசிரியர் இல்லம் சென்று சந்தித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. வேறு பள்ளி தலைமை ஆசிரியர் வியந்த மாணிக்க மாணவர். நாகை மாவட்டம் திருப்பூண்டி கிராம அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு செல்ல இருக்கும் மாணிக்க மாணவர் வந்தித். அதே ஊரில் உள்ள மற்றொரு பள்ளியான அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துக்குமாரசுவாமி அவர்கள் தம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை மாணிக்க மாணவர் வந்தித் கவனித்திருக்கிறார். கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி தமிழக சுற்றுப்பயணத்தில் நாகப்பட்டினம் வருவதை அறிந்த வந்தித் அது பற்றி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் எடுத்து கூறியுள்ளார். தலைமை ஆசிரியர் ஞாயிறு விடுமுறையில் வீட்டில் இருந்தாலும் கூட வந்தித் கூறியதை கேட்டு வியப்படைந்த அவர் தாம் பள்ளிக்கு வருவதாகவும் யோகேஸ்வரி அவர்கள் பள்ளிக்கு பார்வையிட வரலாம் என்று கூறியதோடு தலைமை ஆசிரியர், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், ஆசிரியர், பெற்றோர் என சிலரையும் வரவழைத்துள்ளார். அங்கு யோகேஸ்வரி அவர்கள் மாணிக்க மாணவர்கள், லட்சிய ஆசிரியர், கல்வி கோயில் பற்றி விளக்கினார். அதனையும் கேட்ட தலைமை ஆசிரியர் ஏற்கனவே வந்தித் மாணவரின் சமூக உணர்வும் சமூக பொறுப்பும் பேச்சு திறனையும் கண்டு தான் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க உங்களை சந்தித்தேன். இப்போது உங்கள் பேச்சும் உணர்வும் செயல்களும் என்னை மேலும் வியப்பில் ஆழ்த்துகிறது. உங்கள் விருப்பப்படியே இந்த பள்ளியை கல்வி கோயிலாக உயர்த்த நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ளார். மாணிக்க மாணவர் வந்தித் மற்றும் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி அவர்களுக்கு மாணவர் கள மாநில பொறுப்பாளர் மேனகா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார்.
நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். தேனி சக்சஸ் அகாடமியில் மாவட்ட வார கூடுதல். மே 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு தேனி பேருந்து நிலையத்திற்கு அருகிலுள்ள சக்சஸ் அகாடமியில் தேனி மாவட்ட வார கூடுதல் நடைபெற்றது. தமிழக சுற்றுப்பயணத்தில் உள்ள சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு இதில் கலந்து கொண்டார். சக்சஸ் அகாடமியின் இயக்குனரும் நல்லூர் வட்டம் விழிப்புணர்வு களத்தின் பொறுப்பாளருமான ஈஸ்வரன் வழிநடத்தினார். நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி விஷ்ணு தெளிவாக விளக்கமளித்தார். என்ன ஒண்ணுன்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு 3ஆம் சக்தி மக்கள் அனைவர்களையும் ஒருங்கிணைச்சு அறிவார்ந்த சமுதாயத்தை, குறிப்பா மாணிக்க மாணவர்கள் சொல்லி பள்ளி படிக்கும் போது இந்த கூடுதலில் கலந்து கொண்ட மோனிகா, ஸ்ரீமிதி மருத்துவத்திற்கு படித்துக் கொண்டிருப்பவர்கள் இருவரும் தேனி மாவட்டத்தில் மருத்துவத்துறைக்கு பொறுப்பேற்பதாக கூறினர் என்று அமைப்பு சாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்க்கோஸ் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.